ஹலோ பீப்புள், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. இன்றைக்கி நாம் 100 வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 100 வேர்ட்ஸ் தான் நான் படிச்சிருக்கேன். ஸோ அதை தான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் டைவ் இன். இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன அப்படின்னா ரஷ் அப்படின்ற வார்த்தை. ரஷ் அப்படின்னா ஒரு வேகமாக ஒரு வேலையை செய்கிறது, அவ்வளோதான். மூவ் வித் அர்ஜென்ட் ஹேஸ்ட். ஹேஸ்ட்னா ஃபாஸ்ட்டுன்னு அர்த்தம். ஒரு மாதிரி அவசரமாக ஒரு விஷயத்த ரஷ் பண்ணி பண்ணுறோம்ல, அதுதான் ரஷ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை சபாட்டாஜ். சபாட்டாஜ்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம். எந்த விஷயத்தையும் ஒரு பில்டிங்கை வந்துட்டு அழிக்கிறோம் அப்படின்னா அது பேர் சபாட்டாஜ். ஓகே, டெலிபரேட்னா இன்டென்ஷனலாக ஒரு விஷயத்தை வந்துட்டு அழிக்கிறது. மோஸ்ட்லி மிலிட்ரி அட்வான்டேஜ்க்காக வேண்டியா இருக்கும். ஓகே, அடுத்த வார்த்தை சாக்ரிலேஜ். சாக்ரிலேஜ்னா அன்ஹோலி ஆர் சாக்ரெட் திங்ஸ். சாக்ரெட் திங்ஸை வந்து வயலேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரிலீஜியஸ் திங்ஸ் சில விஷயங்கள் இருக்கும், ஓகேவா, அதை வந்து மதிக்காமல் நடந்துக்கிட்டாங்க, இல்லை சில ரிலீஜியஸ் திங்ஸை வந்து அவதூறாக பேசினாங்க அப்படின்னா அதுக்கு பேர் சாக்ரிலேஜ்னு அர்த்தம். இந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, பிளாஷ்ஃபமின்ற வார்த்தை. நம்ம போன வீடியோவில் படிச்சிருப்போம். பிளாஷ்ஃபமினா என்ன அப்படின்னா அன்ஹோலின்னு அர்த்தம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ கங்கை தண்ணி இருக்குல்ல, கங்கை நீரை வந்துட்டு வேறு அது வந்து புனித நீராக கருதுறாங்க. அந்த நீரவே வந்து வேறு எதுக்காக தப்பாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா தட் இஸ் கால் சாக்ரிலேஜ், இல்லாட்டி பிளாஷ்ஃபமின்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை சாடிஸ்டிக். சாடிஸ்டிக்னா என்ன அப்படின்னா மித்தவங்களோட பெயினை பார்த்து ஒருத்தவங்களுக்கு சந்தோஷம் வரும். அவங்க வந்துட்டு அவங்க அழுதா அது அவங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். அந்த மாதிரியான பர்சனை தான் வந்து சாடிஸ்டிக்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஜே சூர்யா வந்துட்டு இந்த படத்தில் வருவார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவரோட படத்தில் வருவார், இந்த மாதிரி ஸ்பைடர் படத்தில் வருவார் எஸ்ஜே சூர்யா. அவர் வந்து மித்தவங்க அழுகிற சவுண்ட் வந்து அவருக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். தட் இஸ் கால் சாடிஸ்டிக். ஓகே, அடுத்த வார்த்தை வந்து சாகா. சாகானா என்ன அப்படின்னா ஒரு டீடைல்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ சீரீஸ் ஆர் அ ஃபிக்ஷனல் ஈவெண்ட்டு லாங் பீரியட் ஆஃப் டைம் போயிட்டுருக்கும். ஒரு பெரிய கதையை வந்து ஒரு பெரிய லாங் ஸ்டோரியை வந்து கதையாக வந்து எழுதியிருப்பாங்க, ஓகேவா, அதுக்கு பேர் தான் சாகான்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து சாலியன்ஸ். சாலியன்ஸ்னால் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ்னு அர்த்தம். சாலியன்ஸ்னால் என்ன, இம்பார்ட்டன்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோனை பற்றினா கடைக்காரர்கிட்ட அந்த ஃபோனோட சாலியன்ட் ஃபீச்சர் சொல்லுங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா சாலியன்ட்னா இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். அந்த ஃபோனுக்கு வந்துட்டு என்ன கேமரா பிக்சல் என்ன, அதோட மெமரி என்ன, அந்த மாதிரி ஃபுல்லாக கேட்போம்ல. இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கேட்போம். தட் இஸ் கால்டு சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், அதுதான் சேலியன்ஸ். ஓகே, அடுத்த வார்த்தை சால்வோ. சால்வோனா என்ன அப்படின்னா த ஃபயரிங் ஆஃப் மெனி கன்ஸ் அட் த சேம் டைம் டு மார்க் அன் அக்கேஷன். ஒரு அக்கேஷனை மார்க் பண்ணுறதுக்காக வேண்டி அட் அ டைம்ல எல்லா கன்ஸுமே வந்துட்டு ஃபயர் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு சால்வோ. இப்போ நிறைய பெரிய லெஜண்ட்ஸ்லாம் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி அட் அ டைம்ல வந்துட்டு துப்பாக்கி வந்து சுடுவாங்கல்ல, சமாதிக்கு முன்னாடி அவரோட பாடிக்கு முன்னாடி வச்சு நின்று சுடுவாங்க, அதுக்கு பேர் தான் சால்வோ. ஓகே, அடுத்த வார்த்தை சமாரிட்டன். சமாரிட்டன்னா என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு ஒரு பர்சனுக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து உதவி பண்ணுவார்ல, அந்த நேரத்துக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்துக்கு அவருக்கு ஹெல்ப் தெரிஞ்சுன்னு ஹெல்ப் வேணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறப்போ அவர் இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா அவர் பேர் தான் சமாரிட்டன். இது வந்து மோஸ்ட்லி பைபிளில் வரக்கூடிய வார்த்தை சமாரிட்டனுங்கிறது. அடுத்தது வந்து சாமிஸ்டாட். சாமிஸ்டாட்னா என்ன அப்படின்னா கிளாண்டஸ்டைன் காப்பிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லிட்ரேச்சர் பேண்ட் பை த ஸ்டேட். இது வந்து சோவியத் யூனியனில் ரொம்ப ஃபேமஸ். ஓகே, இப்போ மாடர்ன் டே ரஷ்யா தான். சோவியத் யூனியனில் வந்துட்டு 1950s வேர்ல்டு வார் அப்போலாம் வந்து லிட்ரேச்சரு நாவல்ஸ் எல்லாம் பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் எந்த நாவல்ஸுமே பப்ளிஷ் பண்ண முடியாது. பட் அந்த டைமில் வந்து நிறைய ரைட்டர்ஸ் வந்துட்டு அண்டர் கிரவுண்ட் பப்ளிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் பப்ளிகேஷன் கிளாண்டஸ்டைனா இல்லீகலாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறது, இல்லீகல் பப்ளிகேஷன் ஆஃப் லிட்ரேச்சர் பேர் தான் வந்து சாமிஸ்டாட். ஓகேவா, இது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அந்த காலத்தில். அடுத்து வந்து சானட்டோரியம். சானட்டோரியம்னா என்ன அப்படின்னா எ பிளேஸ் ஆஃப் குட் கிளைமேட் ஃபார் இன்வாலிட்ஸ்னு அர்த்தம். ஓகேவா, எ பிளேஸ் ஆஃப் குட் கிளைமேட் ஃபார் இன்வாலிட்ஸ், அதுக்கு பேர் தான் என்னது, சானட்டோரியம். அடுத்த வார்த்தை சாங்டிட்டி. சாங்டிட்டினா என்ன அப்படின்னா ரொம்ப ஹோலியாக கருதுறோட விஷயம் தான். நான் அகெயின் சொல்கிறேன், இந்த கங்கா வாட்டர்னு சொல்லுவேன்ல, அது வந்துட்டு சாங்டிட்டியான ஒரு விஷயம். ஓகே, அடுத்த வார்த்தை வந்து சாங்சுவரி. சாங்சுவரினா என்ன அப்படின்னா வைல்ட் லைஃப் சாங்சுவரி. நமக்கே தெரியும், பேர்ட் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இது பண்ணுறதா வந்துட்டு வைல்ட் லைஃப் சாங்சுவரி. ஓகே, அடுத்தது வந்துட்டு சாங்டம். சாங்டம்னா சாக்ரெட் பிளேஸ்னு அர்த்தம். நம்ம கோயில்
கோயிலெல்லாம் கருவறை இருக்குல்ல, அது வந்து சாங்டம் அண்ட் சாங்டோரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சாங்டம்னா என்னது? கருவறைன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த வார்த்தை சாங்குவினரி. சாங்குவினரினா பிளட் ரிலேட்டடாக வர வார்த்தை எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி சாங்குவினன் தான் சொல்லுவோம். சாங்குவினரினா ஒரு மாதிரி ரத்த கலவையாக இருக்கிறது. ஏதாவது ஒரு போர்னால ரொம்ப அந்த இடமே ரத்த கலவையாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு சாங்குவினரி. இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்த வார்த்தை சாங்குவின். சாங்குவின் அப்படின்னா ரொம்ப ஆப்டமிஸ்டிக்காக இருக்கிறது. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் ஒருத்தர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாரு, உயிர் போகிற நிலமையில கூட ஒருத்தர் பாசிட்டிவாக திங்க் பண்ணுற மாதிரி இருந்தார் அப்படின்னா தட் இஸ் கால்ட் சாங்குவின். அடுத்த வார்த்தை சர்க்கசம். சர்க்கசம்னா என்ன அப்படின்னா ஒரு மாதிரி ஏளனமாக ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்கிறதான் வந்துட்டு சர்க்கசம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிண்டல் பண்ணுற மாதிரி, பட் அது ஒரு மாதிரி காமெடியும் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப ஏளனமாகவும் இல்லாமல் ரொம்ப காமிக்கலாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி பேசுறதுக்கு பேர் வந்து சர்க்கசம்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை சட்டையர். சட்டையர்னா வந்துட்டு ஃபுல் ஆஃப் கிரிட்டிசிசம் அண்ட் வாக்கரி, போட்டு தாளிச்சு எடுத்துருவாங்க ஒருத்தரை. தட் இஸ் ரொம்ப காமிக்கல் வேல ஒருத்தரை வந்துட்டு சட்டையர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நிறைய லிட்ரேச்சர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரைட்டர்ஸ் வந்துட்டு இன்னொரு ரைட்டரோட ஒர்க்கை வந்துட்டு காப்பி பண்ணி அவரை வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அவர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அலெக்சாண்டர் போப் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். போப் வந்துட்டு இன்னொரு ஆத்தரோட ஒர்க் எடுத்து இவர் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் எழுதியிருக்காருன்னு சொல்லி அந்த போப் வந்து அவர் எடுத்த ஆத்தரோடைய ஒர்க்ஸில் இருக்கிற ரைட்டர்ஸ் எல்லாம் சொல்லி அவர் இந்த மாதிரிலாம் ஒர்க் எழுதுவாங்களா, அவரோட கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி மார்க் பண்ணுவார். அதுக்கு பேர் தான் சட்டையர். ஓகே, இது வந்துட்டு லிட்ரேச்சர் டேர்ம். அடுத்த வார்த்தை சாவரிங். சாவரிங்னா என்ன அப்படின்னா டேஸ்ட் குட் ஃபுட் அண்ட் ட்ரிங்க் அண்ட் என்ஜாய் டு த ஃபுல். முழுசாக நல்லா சாப்பிட்றது, ஒரு மாதிரி நல்ல ஃபுட்டை வந்துட்டு டேஸ்ட் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் வந்துட்டு சாவரிங்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை ஸ்கபார்டு. ஸ்கபார்ட்னா என்ன அப்படின்னா எ ஷீத் ஃபார் த பிளேட் ஆஃப் அ ஸ்வார்டு. அவ்வளோதான், எ ஷீத் ஃபார் த பிளேட் ஆஃப் அ ஸ்வார்டு. ஸ்வாடுக்கு போடுற உரைக்கு பேர் தான் ஸ்கபார்டு. ஓகேவா? இருங்க நான் உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன். இதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னது அப்படின்னா ஸ்கபார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இதுக்கு மட்டும் அந்த பிளேடுக்கு மட்டும் போடுற அந்த கவருக்கு பேர் தான் வந்து ஸ்கபார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த வார்த்தை ஸ்கேண்டல். ஸ்கேண்டல்னா என்ன அப்படின்னா டேல் தட் பிரிங்ஸ் பேட் ரெப்யூட்டேஷன் டு சம்படி. அவ்வளோதான், ஒருத்தவங்கள பற்றின ஒரு அவதூறான ஒரு விஷயத்த வந்துட்டு அவதூறான ஒரு விஷயத்த வந்து ஒருத்தரை பற்றி சொல்கிறாருன்னா அதுக்கு பேர் ஸ்கேண்டலாக இருக்கலாம். இல்லாட்டி நேர்மையாக இல்லாததுமே ஸ்கேண்டல்னு தான் சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை ஸ்காண்ட். ஸ்காண்ட்னா என்ன அப்படின்னா பேர்லி சஃபிஷியன்ட் ஆர் அடிக்குவேட். ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறது தான் வந்து ஸ்காண்ட்டுன்னு சொல்லுவாங்க. SCANT. ஸ்காண்ட்னா பேர்லி சஃபிஷியன்ட், போதுமான அளவு, ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ஓரளவு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஸ்காண்ட். ஓகேவா? அடிக்குவேட் அண்ட் பேர்லி சஃபிஷியன்ட். அடுத்த வார்த்தை ஸ்கேப் கோட். ஸ்கேப் கோட்னா என்ன அப்படின்னா எ பர்சன் ஹூ இஸ் பிளேம்டு ஃபார் த ராங் டூயிங் ஆஃப் அதர்ஸ். கிளாஸில் எல்லாருமே வந்துட்டு எல்லா கிளாஸ்லேயுமே ஒரு ஸ்கேப் கோட் இருப்பாங்க. என்ன செஞ்சாலும் வந்துட்டு அந்த பையனே மாட்டி விடுவாங்க. செஞ்ச தப்பு வேற யாரோ, பட் வந்து பிளேம் வந்துட்டு இவரை வந்து சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் ஸ்கேப் கோட். அடுத்த வார்த்தை ஸ்கேர்சிட்டி. ஸ்கேர்சிட்டினா வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆஃப் சப்ளைன்னு அர்த்தம். தட் இஸ் கால்ட் ஸ்கேர்சிட்டி. ரொம்ப கம்மியாக இருக்குது, பத்தவே இல்லை அப்படிங்கிறது வந்து ஸ்கேர்சிட்டி. ஓகே, அடுத்த வார்த்தை ஸ்கேட்டர் பிரெயின். ஸ்கேட்டர் பிரெயின்னா என்ன அப்படின்னா ஒரு பர்சனால் வந்துட்டு ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, சொல்கிற விஷயத்த எல்லாத்தையும் அடிக்கடி மறந்துக்கிட்டே இருக்காரு, ரொம்ப ரொம்ப மறதி ஜாஸ்தியாக இருக்குது, அதே மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, கிளியராக திங்க் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பர்சனை வந்து ஸ்கேட்டர் பிரெயின்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை ஸ்கேவெஞ்ச். ஸ்கேவெஞ்ச்னா என்ன அப்படின்னா சர்ச் ஃபார் ஆர் கலெக்ட் எனிதிங் யூஸபிள் ஃப்ரம் டிஸ்கார்டட் வேஸ்ட்டு. நம்ம டிஸ்கார்டட் வேஸ்ட் இருக்கும்ல, நம்ம குப்பைன்னு சொல்லி போடுறோம்ல, அதுலேயும் வந்து சில பேர் வந்து கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அந்த கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் வந்துட்டு போய் அவங்க எடை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு காசு வரும்ல, அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த குப்பையிலேருந்து கிளாஸ் பொறுக்கிட்டு இருப்பாங்களே, அந்த இதுக்கு பேர் தான் ஸ்கேவெஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த வேலையை பார்க்குறவங்கள பேர் ஸ்கேவெஞ்சர்னு மீனிங். ஓகே, அந்த பர்சனுக்கு பேர் ஸ்கேவெஞ்சர், அவங்க பார்க்குற வேலைக்கு பேர் ஸ்கேவெஞ்சிங் த பாட்டில்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை ஸ்கெப்டிக். ஸ்கெப்டிக்னா வந்து ரொம்ப சம்மன் ஹூ இஸ் ஹேபிச்சுவலி டவுட்ஸ் அபவுட் பிலீஃப்ஸ். எல்லா விஷயத்துலையும் கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கிறது, எதுவுமே சுத்தமாக நம்ப மாட்டாங்க. ஒரு மாதிரி என்ன விஷயம் சொன்னாலும் ஒரு மாதிரி நம்பாமல் ஒரு மாதிரி கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி நம்பாமையே இருப்பாங்கல்ல, அதுதான் வந்து ஸ்கெப்டிக்கல்.
ஸ்கெப்டிக்கல் ஆர் ஸ்கெப்டிக்னு சொல்லுவாங்க அந்த தன்மையை பேர். அடுத்தது பேர் செப்டர். செப்டர்னா என்ன அப்படின்னா நம்ம சாவரனிட்டியை குடிக்கிற சிம்பிள் இருக்கும். சாவரனிட்டி இந்த சென்ஸ் இவர் தான் இந்த பவருக்கு ரூலர் அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிங்கு வந்துட்டு நம்ம எப்படி வந்து கிங்கை வந்து கண்டுபிடிக்கலாம், கிங்குக்கு வந்து ஒரு கிரீடம் இருக்கும். ஸோ அவரோட பவருக்கான சிம்பிளை தான் வந்து செப்டர்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு பிக்சர் காட்டுறேருங்க. இதுதான் செப்டர். இந்த கிரீடம், அவர் வச்சிருக்கிற வாள், அவர் போட்டிருக்கிற இந்த மாதிரியான அவர் வச்சிருக்கிற வாள், அதுக்கப்புறம் கம்பி, இதெல்லாம் தான் வந்து செப்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவரோட பவருக்கான சிம்பிள்ஸ். இதுதான் வந்துட்டு செப்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா ஷெட்யூல். ஷெட்யூல்னா வந்து பிளான் ஆஃப் வாட் இஸ் டு பி டன் அண்ட் வென். எந்த வேலையை எப்போ செய்யணும்னு சொல்லி நம்ம வந்துட்டு ஒரு டூ டூ லிஸ்ட் மாதிரி போடுவோம்ல, தட் இஸ் கால்ட் ஷெட்யூல். ஓகே. அடுத்த வார்த்தை ஸ்காலர்ஷிப். ஸ்காலர்ஷிப் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட எஜுகேஷனுக்காக வேண்டி கொடுக்குற அமௌண்ட்டுக்கு பேர் தான் வந்து ஸ்காலர்ஷிப். அடுத்த வார்த்தை ஸ்கூல். ஸ்கூல்னா என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம படிக்கிற ஸ்கூலையும் சொல்லுவோம், குரூப் ஆஃப் ஃபிஷ்ஷஸையும் வந்துட்டு ஸ்கூலுன்னு தான் சொல்லுவோம். ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து ஒரு கலெக்டிவ் நவுன். அடுத்த வார்த்தை சின்டிலேட்டிங். சின்டிலேட்டிங்னா என்ன அப்படின்னா விவேஷியஸ் அண்ட் லைவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி சின்டிலேட்டிங்க்கு மீனிங் என்ன அப்படின்னா பிரைட்டனிங்னு அர்த்தம். ரொம்ப பிரைட்டனாக இருக்கும் அந்த விஷயம், ரொம்ப பிரைட்டனாக இருக்கும், நமக்கு பார்த்தோன்னே ரொம்ப பூரிப்பூட்டக்கூடியதாக இருக்கும். தட் இஸ் கால் சின்டிலேட்டிங். ஓகேவா? நான் இப்போ உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டுறேன். இங்கே பாருங்களேன், இந்த ஸ்டார் கிளஸ்டர். இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து நம்ம நேரில் பார்த்தோம்னா ஒரு மாதிரி லைவ்லியாக ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல, இதை தான் வந்து சின்டிலேட்டிங்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப லைவ்லியாக இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு, ஜாலியாக இருக்கிறது வந்துட்டு சின்டிலேட்டிங் தான். ஓகேவா? அதே மாதிரி பிரைட்டனிங் அப்படின்ற ஒரு வார்த்தையும் இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்த வார்த்தை ஸ்கோர். ஸ்கோர்னால் வந்து 20ன்னு அர்த்தம். இது வந்து மோஸ்ட்லி நம்ம கிரிக்கெட்டில் பார்க்கலாம். ஸ்கோர்னால் வந்துட்டு 20 தான் கலெக்டிவாக ஸ்கோர்னு சொல்லுவாங்க. 20 பாயிண்ட்ஸ்னால் அவன் ஸ்கோர் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வார்த்தை ஸ்க்ரீச். ஸ்க்ரீச் அப்படின்னா லவுட் ஹார்ஷ் அண்ட் பியர்சிங் க்ரை. ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஒரு சவுண்டு, ரொம்ப லவுடாக ஹார்ஷாக அழுகிற மாதிரி கிழிக்கிற அதுவே அந்த வாய்ஸை வந்து ரொம்ப கிழிச்சுக்கிட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த சவுண்டுக்கு பேர் தான் ஸ்க்ரீச்சு. மோஸ்ட்லி அவுல் இருக்குல்ல, அதுதான் வந்து ஸ்க்ரீச் பண்ணும். அவுலுக்கு வந்துட்டு 2 சவுண்ட்ஸ் இருக்கும், ஒன்று ஹூட்டு, இன்னொன்று வந்து ஸ்க்ரீச். இது ரெண்டுமே ரிப்பீட்டடாக நமக்கு கேட்டுட்ருக்காங்க. ஸ்க்ரீச். அடுத்த வார்த்தை ஸ்க்ளரி. ஸ்க்ளரினா என்ன அப்படின்னா ஸ்மால் ரூம் வேர் டிஷ்ஷஸ் ஆர் வாஷ்டு. பாத்திரம் வளர்க்குற இடத்துக்கு பேர் தான் ஸ்க்ளரி. ஓகேவா? அடுத்த வார்த்தை ஸ்கல்ப்டர். ஸ்கல்ப்டர்னா வந்து ஸ்கல்ப்சர்ஸ் செய்யக்கூடியது தான் ஸ்கல்ப்டர். அடுத்தது ஸ்கரிலஸ். ஸ்கரிலஸ்னால் என்ன அப்படின்னா மேக்கிங் ஆர் ஸ்ப்ரெட்டிங் ஸ்கேண்டலஸ் கிளைம்ஸ். நம்ம ஸ்கேண்டல்னா என்னன்னு பார்த்தோம், தப்பான விஷயம்னு பார்த்தோம். ஓகேவா? தப்பான விஷயம், இல்லீகலான விஷயமோ இல்லை தப்பான விஷயமோ இல்லை ஒரு மாதிரி இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்பையும் வந்து ஸ்கேண்டலஸ் அஃபேர்னு சொல்லுவாங்க. தப்பான தொடர்பு, இதெல்லாம் வந்து ஸ்கேண்டல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஸ்கெரிலஸ்னால் என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒருத்தரோட ஒரு பெரிய ஒரு பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, பெரிய லீடர். அவரை பற்றி அவரோட இமேஜை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி ஒரு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த சொசைட்டியில் பரப்புகிறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு ஸ்கரிலஸ். ஓகேவா? சிவியர்லி அப்யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ரெப்யூட்டேஷனை கெடுக்கணும்னு சொல்லி நிறைய டிவி சேனல்ஸில் வந்துட்டு அவங்கள பற்றி பேசுவாங்க தப்பாக, இல்லாட்டி ஜேர்னல்ஸில் அவங்கள பற்றி தப்பாக எழுதுனாங்கனாலும் அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்கரிலஸ்ன்னு தான் பேர். அடுத்த வார்த்தை செக்யூலர். செக்யூலர்னா என்ன அப்படின்னா ரொம்ப ரிலீஜியஸாக இருக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் நாட் கனெக்டட் வித் ரிலீஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸில் கனெக்ட் ஆகாத கவர்மெண்ட் பேர் தான் செக்யூலர் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவுமே செக்யூலர் கண்ட்ரி தான். ஓகேவா? நம்ம கண்ட்ரி வந்து ரிலீஜியஸ் கண்ட்ரி கிடையாது, செக்யூலர் கண்ட்ரி தான். நம்ம எந்த ரிலீஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸையும் வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்துட்டு அதோட அட்டாச் பண்ணாது. தட் இஸ் கால் செக்யூலர். ஓகேவா? ரிலீஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸில் இன்வால்வ் ஆகாத கவர்மெண்ட்டுக்கு பேர் செக்யூலர் கவர்மெண்ட். அடுத்தது செடேட்டிவ். செடேட்டிவ்னா என்ன அப்படின்னா தூக்கத்தை தூண்டக்கூடிய மாத்திரைகள் எல்லாமே வந்து செடேட்டிவ்னு தான் சொல்லுவாங்க. மாத்திரைன்னு கிடையாது, உங்களுக்கு தூக்கத்தை தூண்டக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும். செடேட்டிவ்ங்கிறதுக்கு வந்துட்டு ரிலாக்ஸேஷன், நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ரிலாக்ஸேஷன் ஆஸ் வெல் அஸ் நம்ம ரெஸ்ட் எடுக்க வைக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஸ்லீப் பண்ண வைக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அந்த பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செடேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்த வார்த்தை செடுலஸ். செடுலஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை, ஸ்டார் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா மார்க்டு பை கேர் அண்ட் பெர்சிஸ்டன்ட் எஃபர்ட்.
ரொம்ப பர்சிஸ்டண்ட்டான எஃபர்ட் போடுறாங்க, கண்டினியூஸாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஷெட்யூலர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஒரு வார்த்தை படிச்சிருக்கோம், ஷெட்யூலர்ஸ். கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு பர்சிவரன்ஸோட ஒருத்தவங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, படிக்கிறதோ இல்லை எந்த வேலையுமே வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு பார்க்குறாங்க அப்படின்னா பெயின்ஸ் டேக்கிங்னு ஒரு வார்த்தை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மெட்டிகுலஸ், ரொம்ப கவனமாக இருப்பாங்க, ரொம்ப மார்க்டு பை கேர், ரொம்ப கவனமாக அவங்க வேலையை பார்ப்பாங்க. மெட்டிகுலஸ்னு பார்த்துருக்கோமா? இந்த வார்த்தை எல்லாமே இதோட சினானிம்ஸ் தான், ஷெட்யூலர்ஸோட சினானிம்ஸ் தான். ஓகேவா? நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து செசிமோகிராஃப். செசிமோகிராஃப்னா என்ன அப்படின்னா எர்த்துக்குவாக்கு டிடெக்ட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் தான் வந்து செசிமோகிராஃப். ஓகேவா? எர்த்துக்ராக்கை பற்றி எர்த்குவாக்கை பற்றி படித்தா தட் இஸ் கால் செசிமாலஜி. ஓகே, ஸ்பெல்லிங் பார்த்து வச்சுக்கோங்க. SEISOSMOLOG. That is called seismology. SEISMOLOGY. ஓகே, அடுத்த வார்த்தை சீஸ்னா வந்துட்டு ஸ்டாப்புன்னு அர்த்தம். அவ்வளோதான். டேக் ஹோல்டு பை ஃபோர்ஸ்ஃபுல்லி ஆர் சடன்லி. ஓகே, அதுதான் வந்து சீஸ். ஒரு கம்பெனி நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஒரு ப்ரைவேட் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ஃபுட் கம்பெனி. அந்த கம்பெனி நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி மேலே ஒரு அலிகேஷன் பரவுதுன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனி மேலே வந்து அந்த கம்பெனியை சீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியை வந்துட்டு ஃபங்க்ஷன் செய்ய விடாமல் கவர்மெண்ட் வந்து முடக்குறாங்கன்னு அர்த்தம். தட் இஸ் டேக் ஹோல்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ஃபுல்லி ஆர் சடன்லி. சடனாக போயிட்டு இனிமேல் உங்கள் கம்பெனி ஒர்க் பண்ணக்கூடாது, உங்கள் கம்பெனியில் வந்து நிறைய இல்லீகல் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அது வந்துட்டு மக்களுக்கு சேர மாட்டேங்குதுன்னு சொல்லி யாரோ கோர்ட்டில் கேஸ் போட்டனால அந்த கம்பெனியை மூடிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் சீஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபோர்ஸிபிளாக ஸ்டாப் பண்ணுறது. அடுத்த வார்த்தை செல்டம்னா வந்துட்டு எப்பயாச்சும்னு அர்த்தம். நாட் ஆஃபன், ரேர்லியாக பண்ணுறது, நாட் ஆஃபன், எப்பயாச்சும். அடுத்தது செமினார்னா என்ன அப்படின்னா தட் விச் இஸ் அரேஞ்ச்டு பை கன்ஃபரிங் ஆர் டிஸ்கஸிங். செமினார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் என்னன்னா கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். லெக்சர் தான் வந்து செமினார்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணுறது, டிஸ்கஸ் பண்ணுறது. அடுத்தது சென்னையில்னா என்ன அப்படின்னா ஓல்டு ஏஜ், வயசான காலத்தில் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு பிரெயின் ரிலேட்டடாக அதிகமான டிசீசஸ் வருது. பிரெயின் ரிலேட்டடான பழசெல்லாம் மறந்து போகிறது, இல்லை அவங்களுக்கு வந்து பிரெயின் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா வயசானதுக்கப்புறம் வர அந்த பிரெயின் இஷ்யூஸ்க்கு பேர் தான் வந்து செனைல்னு சொல்லுவாங்க. டிமென்ஷியா நீங்கள் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா மறந்து போகிறது தான் வந்து டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை சென்சிட்டிவ்னா அவங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸை வச்சு ரொம்ப அவேராக இருப்பாங்க. அதே மாதிரி அடுத்த பீப்புளை நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. தட் இஸ் கால்டு சென்சிட்டிவ் பர்சன். ஓகேவா? சென்சிட்டிவ் வேறு, சென்சிபிள் வேறு. சென்சிபிள்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்சிபிள்னா என்ன அப்படின்னா அறிவாளியான பர்சனை வந்து சென்சிபிள்னு சொல்லுவாங்க. சென்சிட்டிவ்னா எமோஷ்னலி ரொம்ப வீக்காக இருக்க பர்சன், இல்லாட்டி எமோஷன்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய சிம்பத்திட்டிக்கான பர்சனாக சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. சென்சிபிள்னா அறிவாளியான பர்சன். ஓகேவா? இந்த ரெண்டு வார்த்தை அடிக்கடி குழப்பம். அடுத்த வார்த்தை செப்டுவாஜெனேரியன்னா என்ன அப்படின்னா 70லேருந்து 79 வயசுக்குள்ளே இருக்கிற மனுஷங்களை வந்துட்டு செப்டுவாஜெனேரியன்னு சொல்லுவாங்க. அதுவே ஆக்டாஜெனேரியன் நம்ம ஏற்கனவே படித்தோம். ஆக்டானாலே 8ன்னு அர்த்தம். அப்போ ஆக்டாஜெனேரியன்னா ஜெனரேஷன் அர்த்தம் கைஸ். அதுவே செப்டுவானா 7ன்னு அர்த்தம். அப்போ 70 வயசு தாண்ட எல்லா மக்களையுமே, எல்லா மனுஷங்களையுமே செப்டுவாஜெனேரியனுக்குள்ளே அடக்கிடலாம். அதுவே ஆக்டாஜெனேரியன்னா வந்துட்டு ஆக்டானா 8, 80லேருந்து 89 வயசுக்குள்ள எல்லா மனுஷங்களும் வந்துட்டு ஆக்டாஜெனேரியனில் வருவாங்க. ஓகேவா? அடுத்த வார்த்தை செப்பல்கர்னா என்ன அப்படின்னா பிளேஸ் ஆஃப் பரியல், அதுக்கு பேர் தான் வந்து செப்பல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த வார்த்தை அடிக்கடி கேட்டதில்லை, பட் இருந்தாலும் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. SEPULCHRE. அடுத்த வார்த்தை செரண்டிபிட்டினா என்ன அப்படின்னா ரொம்ப அக்கரன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பை சான்ஸ் இன் அ ஹாப்பி ஆர் பெனிஃபிஷியல் பிளே. ஒரு ஈவெண்ட் நடக்குது, தொடர்ச்சியாக நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது, அது நமக்கு வந்துட்டு ஹாப்பியாகவும் நமக்கு சாதகமாகவும் நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது செரண்டிபிட்டின்னு சொல்லுவாங்க. அக்கரன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பை சான்ஸ் இன் அ ஹாப்பி அண்ட் பெனிஃபிஷியல் வே. அது எப்படி நடக்குமா? சான்ஸாக நடக்கிறது தான். ஓகேவா? பை சான்ஸ் நடக்கிறது. நம்ம வந்துட்டு பிளான் போட்டு நடக்க வைக்கிறதுல அதுவே தானாக நமக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால் செரண்டிபிட்டி. அடுத்த வார்த்தை சீரியல்னா என்ன அப்படின்னா ரிப்பீட்டடாக கமிட்டிங் த சேம் அஃபென்ஸ் அண்ட் டிப்பிக்கலி ஃபாலோயிங் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரெடிக்டபிள் பிஹேவியர். தட் இஸ் கால் சீரியல் கில்லிங். நம்ம நிறைய சீரியல் கில்லர்ஸ் பார்த்துரும் போல.
சீரியல் கில்லர்னால் என்ன? சீரியல் கில்லர்னால் ஒரே பேட்டர்னில் வந்து கொலை பண்ணுறவங்களா இருப்பாங்க. மூக்கில் குத்தி கொலை பண்ணுறவங்கள மூக்கு அறுத்து தான் ஒரு மூக்கு அறுக்கிற மாதிரியே அதே பேட்டர்ன்லேயே கொலை பண்ணுறான் அப்படின்னா அதுதான் வந்து சீரியல் கில்லிங்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த வார்த்தை செரிகல்ச்சர். செரிகல்ச்சர்னால் சில்க் வார்மை வந்துட்டு சில்க் வார்ம் இருக்குல்ல, இப்போ அந்த பட்டுலேருந்து பட்டு எடுப்பாங்கள்ல, இதுலேருந்து தட் இஸ் பட்டர்ஃப்ளைலேருந்து, அதுக்கு பேர் தான் வந்து செரிகல்ச்சர். ஓகே. அடுத்த வார்த்தை செர்பென்டேரியம். செர்பென்டேரியம்னா என்ன? சர்பண்ட்னா வந்து ஸ்னேக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சர்பண்ட்னா ஸ்னேக்கை வச்சிருக்க இடத்துக்கு பேர் செர்பென்டேரியம். ஓகே. சர்பென்டேரியம்னா என்ன? ஸ்னேக்கை வச்சிருக்க இடத்துக்கு பேர். எ பிளேஸ் வேர் ஸ்னேக்ஸ் ஆர் கெப்ட், தட் இஸ் கால்ட் சர்பென்டேரியம். ஓகே. அதுவே வந்து ஏபியரினா என்ன? ஏவியரினா என்ன? ஏபியரினா வந்துட்டு ஏபியரினா எ பிளேஸ் வேர் பீஸ் ஆர் கெப்ட். அதுவே ஏவியரினா ஏவியேஷன் ஞாபகம் இருக்கா? ஏவியேஷன்னா பறக்கிறது. அப்போ ஏவியரினா எ பிளேஸ் வேர் பேர்ட்ஸ் ஆர் கெப்ட். பிளேஸ் வேர் பேர்ட்ஸ் ஆர் கெப்ட். ஓகே. அடுத்த வார்த்தை செவர். செவர்னா வந்துட்டு ரெண்டு பீஸாக பிரேக் பண்ணுறதுக்கு பேர் தான் செவர்னு அர்த்தம். ஓகேவா? செவர் பண்ணுறது தான் செவர். அப்படின்னா செவர் த சுகர் கேன் அப்படின்னா 2 பீஸாக கட் பண்ண சுகர் கேன்னு அர்த்தம். அடுத்து வந்து செக்ஸாஜெனேரியன். நம்ம ஆக்டாஜெனேரியன் செப்டுவாஜெனேரியன் பார்த்தோமா? அதுவே செக்ஸாஜெனேரியன்னா 60லேருந்து 69 வயசுக்குள்ளே இருக்கிற மனுஷங்க தான் வந்து செக்ஸாஜெனேரியன். ஓகே. இந்த ஜெனேரியன்னா அந்த வயசை சார்ந்தவங்கன்னு அர்த்தம். ஓகே. அடுத்த வார்த்தை ஷாஃப்ட். ஷாஃப்ட்னா என்ன அப்படின்னா வெர்டிக்கல் பேசேஜ் இன்டூ அ மைன். அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. இருங்க, நான் உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன். இதுக்கு பேர் தான் ஷாஃப்ட். ஒரு மைன் அந்த மைன்குள்ளே போகிற பாதைக்கு பேர் தான் என்னது? ஷாஃப்ட். ஓகே. அடுத்த வார்த்தை ஷீத். ஷீத்து தான் இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஒரு நைஃப் இருக்கும், அந்த நைஃப் வந்து குத்தக்கூடாது, அது ரொம்ப ஷார்ப்பாக தானே இருக்கும், அந்த நைஃப் குத்தக்கூடாதுன்னு அதுக்கு போடுற வரைக்கும் பேர் தான் ஷீத்து. ஷீத் இல்லாமல் இன்னொரு வார்த்தை பார்த்தோம். அது என்னது? ஷீத் இல்லாமல் அந்த நைஃபுக்கு போடுற வரைக்கும் இன்னொரு வார்த்தை பார்த்தோம். தட் இஸ் கால்ட் ஸ்கெபார்ட். இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்கெபார்ட். த ஷீத் ஃபார் த பிளேட் ஆர் ஸ்வார்டு. ஸ்கபார்டும் ஷீத்தும் ஒரே வார்த்தை தான். ஓகேவா? அடுத்த வார்த்தை ஷோல். ஷோல்னா வந்துட்டு எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபிஷ் ஸ்விம்மிங் டுகெதர். அதுதான் ஷோல் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் ஆர் சோல் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்னு சொன்னேன்ல, ஸ்கூல் இல்லை ஷோல்னு சொல்லுவாங்க. எல்லா ஃபிஷ்ஷஸும் ஒன்றா வந்துட்டு குரூப் ஆஃப் ஃபிஷ்ஷாக வந்துட்டு ட்ராவல் பண்ணுறது. ஷோலும் என்ன அப்படின்னா கலெக்டிவ் நவுனு. அடுத்து வந்துட்டு ஷ்ராப்னல். ஷ்ராப்னல்னா என்ன அப்படின்னா ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃப்ரம் விச் எக்ஸ்ப்ளோர்டட் ஆர்டிலரி ஷெல் மைன் ஆர் பாம். ஒரு பாம்பு வெடிச்சிருச்சு அப்படின்னா, ஒரு இரும்பு பாம்பு வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இரும்பெல்லாம் வந்துட்டு சதறி கிடக்குள்ள. ஒரு பாம்பு வெடிச்சதுன்னு என்ன ஆகும்? அதோட பீசஸ்லாம் சதறி அங்கங்கே கிடக்கும்ல, அதுக்கு பேர் தான் ஷ்ராப்னல். இது வந்துட்டு இதுலேயும் இருக்கும். அந்த வெடிகுண்டெல்லாம் வந்து வச்சாங்க அப்படின்னா இதுலேருந்து தானே போகும். ஒரு இரும்பு மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க, அதுலேருந்து தானே குண்டு விடுவாங்க. அதுவே சில டைம்ஸ் வெடிச்சிருச்சு அப்படின்னா அதோட ரிமைன்ஸையும் வந்து ஷ்ராப்னல்னு தான் சொல்லுவாங்க. இருங்க, உங்களுக்கு நான் பிக்சர் காட்டுறேன் ஷ்ராப்னலுக்கு. 1 minute. இது பேர் தான் ஷ்ராப்னல். ஓகே. அடுத்த வார்த்தை பார்ப்போமா? அடுத்த வார்த்தைக்கு பேர் என்ன அப்படின்னா ஷ்ரூடு. ஷ்ரூடு என்ன அப்படின்னா ஷோயிங் ஆஸ்டியூட் பவர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், கிளவர் அண்ட் ஜுடிஷியஸ். ஷ்ரூடு அப்படின்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன காரியம் ஆகணுமோ அந்த காரியத்தில் கண்ணாக இருக்கிறவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஷ்ரூடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா அடுத்த வார்த்தை வந்து ஷட்டில். ஷட்டில்னால் என்ன அப்படின்னா டு மூவ் ஆர் ட்ராவல் பேக் ஃபோர்த் ஃப்ரீக்வெண்ட்லி. முன்னாலேயும் பின்னாலேயும் போயிட்டு வர்றதுக்கு தான் வந்து ஷ்ரூடுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்த வார்த்தை சியஸ்டா. சியஸ்டானா என்ன அப்படின்னா ஸ்லீப்பிங்னு அர்த்தம். ஓகேவா? சியஸ்டானா வந்து ஷார்ட் நாப்னு எடுப்பாங்க, அதுக்கு பேர் தான் வந்து என்னது? சியஸ்டா. சியஸ்டானா ஷார்ட் நாப்பு. இது மோஸ்ட்லி வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் டைமுக்கு அப்புறம் எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து சியஸ்டா. நார்மலி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தூங்குறதுக்கு பேர் நாப்பு. அதுவே ஆஃப்டர்நூன் சமயத்தில் நீங்கள் வந்து நாப் எடுத்தீங்க அப்படின்னா லஞ்சுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்குனீங்கன்னா தட் இஸ் கால் சியஸ்டா. இது நிறைய கல்ச்சரில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த வார்த்தைக்கு பேர் சில் அவுட். சில் அவுட்னா என்ன அப்படின்னா சில் அவுட்னா எ டார்க் ஷேப் அண்ட் அவுட்லைன் ஆஃப் சம்திங் விசிபிள் அகேன்ஸ்ட் அ பிரைட் பேக்ரவுண்ட். அதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சில் அவுட்னு சொல்லுவாங்க. நம்மளோட நிழல் தான் வந்து சில் அவுட். ஓகே. அடுத்த வார்த்தை சிமிலி. சிமிலினா என்ன அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பை விச் அ திங் ஸ்போக்கன் அஸ் பீங் விச் இஸ் ஒன்லி ரிசம்பிள்ஸ். மறைமுகமாக ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்கிறதுக்கு பேர் தான் சிமிலி.
ஓகே. அடுத்த வார்த்தை சைமல்டேனியஸ்னால் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஹேப்பனிங் ஆர் பீயிங் டன் அட் எக்ஸாக்ட்லி அட் த சேம் டைம். அடுத்தடுத்து டக்குன்னு ஒரே டைமில் டக்குன்னு நடக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் சைமல்டேனியஸ். ஹேப்பனிங் ஆர் பீயிங் டன் அட் எக்ஸாக்ட்லி அட் த சேம் டைம். இதே டைமில் அங்கேயும் நடந்திருக்கு அப்படின்னா சைமல்டேனியஸாக நடந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூல் ஏல வந்துட்டு இந்த டிவி சேனல் எடுத்துக்கோங்களேன், விஜய் டிவியில் வந்துட்டு ஆடு போடுறாங்க அப்படின்னா அதே டைமில் சன் டிவிலையும் ஆட் போடுவாங்க. தட் இஸ் கால்ட் சைமல்டேனியஸ் ஆக்ஷன்ஸ். ஓகே. அடுத்த வார்த்தை சினிக்யூர்னா என்ன அப்படின்னா an office with high salary but no ஒர்க்கே இருக்காது, ஆனால் வந்து அந்த அதில் வந்துட்டு அதிக பெரிய வேலை தருவாங்க. தட் இஸ் கால்ட் சினிக்யூர். அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா ஸ்கெலிட்டன்னா என்னன்னு நமக்கே தெரியும், எலும்புக்கூடு. அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா ஸ்லேக்கன்னா என்ன அப்படின்னா ரெடியூஸ் ஆர் டிக்ரீஸ் இன் ஸ்பீட் ஆஃப் இன்டென்சிட்டி. அதுதான் வந்து ஸ்லேக்கன்னா ஒரு விஷயத்தோட ஸ்பீடை வந்து குறைக்கிறது. தட் இஸ் கால் ஸ்லேக்கன். ஓகேவா. அடுத்த வார்த்தை ஸ்லாபர்னா என்ன அப்படின்னா ஹேவ் சலைவா ட்ரிப்பிங் காப்பியஸ்லி ஃப்ரம் த மவுத்ல இருந்து ஒருத்தருக்கு வந்து சலைவா ஒழுகிக்கிட்டே இருக்கும். நிறைய அனிமல்ஸ் வந்து ஸ்லாபர் தான் பண்ணும். ஸ்லாபர்னா என்ன அப்படின்னா அந்த டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வாயிலிருந்து எச்சில் ஒழுகிட்டே இருக்கும்ல, தட் இஸ் கால்டு ஸ்லாபரிங். ஓகே. அடுத்த வார்த்தை ஸ்லாட் அப்படின்னா கொடுத்துருக்க டைம், ஸ்பேஸ் அண்ட் பொசிஷனை தான் வந்து ஸ்லாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லாட்டு தான் உங்களுக்கு, இந்த நம்பர் தான் உங்களுக்கு இந்த டைமுக்குள்ளே நீங்கள் போய் உங்கள் பெயிண்டிங்கை முடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த இதுக்கு பேர் தான் ஸ்லாட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஸ்மாதர்னா என்ன அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பிக்சராகவே காட்டுறேன். இந்த மாதிரி தலைவாணியை வச்சு ஒருத்தரை வந்துட்டு கொலை பண்ணுறது தான், சஃபகேட் பண்ணி ஒருத்தரை கொலை பண்ணுறது தான் வந்துட்டு ஸ்மாதரிங். ஓகே. அவங்கள வந்துட்டு அந்த நோஸு மவுத்தெல்லாம் மறைச்சி கொலை பண்ணுறது. அடுத்துக்கு பேர் ஸ்னாப்னா என்ன அப்படின்னா பர்சன் ரிகார்டட் அஸ் அரகண்ட் அண்ட் ரொம்ப அனாயிங்கான அரகண்டான பர்சன்னா அவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்னாபுன்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை ஸ்னக்னா என்ன அப்படின்னா என்ஜாயிங் ஆர் அஃபோர்டிங் வார்ம் செக்யூர் ஷெல்டர். ரொம்ப செக்யூரான ஷெல்டரை வந்துட்டு அஃபோர்ட் பண்ணுவாங்க. அவங்க மாதிரி கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அந்த பிளேஸில். தட் இஸ் கால்டு ஸ்னக். ஓகேவா. ஸ்னக்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜாலியாக இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது ஸ்னக். ஓகே. அடுத்த வார்த்தை என்ன சோஷியாலஜினா ஸ்டடி அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் சொசைட்டிக்கு பேர் சோஷியாலஜி. அடுத்தது வந்து சர்ஜன்னா என்ன அப்படின்னா பிரீஃப் ஆர் ஷார்ட் ஸ்டே அட் அ பிளேஸ். ஒரு பிளேஸில் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு மட்டும் ஸ்டே பண்ணுறதுக்கு பேர் சர்ஜன். ஓகே. சர்ஜன்னா என்ன பிரீஃப் ஆர் ஷார்ட் ஸ்டே அட் அ பிளேஸ். ஓகே. அடுத்து வந்து சோலிசிசம்னா என்ன அப்படின்னா ஒரு சின்ன சில்லி மிஸ்டேக்கு நீ ஏன் இந்த மிஸ்டேக்கை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. உன்கிட்ட இருந்து இந்த மிஸ்டேக்கை நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்க, நீ பண்ணலன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் சோலிசிசம்னா வெரி டெலிகேட் மிஸ்டேக். டெலிகேட்னா ரொம்ப சின்ன தப்பு, விச் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த பர்சன் மேக்கிங் இட். அவங்க எந்த பர்சன் மேக் பண்ணுறாங்களோ அந்த பர்சன் கிட்ட இருந்து இந்த தப்பு நீ பண்ணுவேன்னு நினைக்கல அப்படின்னு மாதிரி சொல்கிறது. அடுத்து வந்து சாலிலாக்விஸ்ட்னா ஒரு பர்சன் அந்த பர்சன் அவங்களே பேசிக்குவாங்க, அவங்களே நின்றுட்டு அவங்களே வந்துட்டு ஒரு பெரிய டைலாகாக எடுத்து சாலிலாக்கி மாதிரி அவங்களுக்கு தனக்குள்ளே தானே பேசிக்குவாங்க. தட் இஸ் கால்டு சாலிலாக்கி. அந்த பர்சனுக்கு பேர் யார் பேசுகிறாங்களோ அவங்கள வந்து சாலிலாக்விஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை சாலிட்யூட்னா தனிமைன்னு அர்த்தம். அடுத்தது வந்து சால்வெண்ட் அப்படின்னா பீயிங் ஏபிள் டு பே ஒன்ஸ் டெட். ஓகேவா. ஒருத்தவங்களோட கடனை அடைக்கக்கூடிய ஒரு நிலமையில் இருக்கிறவங்கள தான் வந்து சால்வெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பீயிங் ஏபிள் டு பே ஒன்ஸ் டெட். ஓகே. அவங்களால வந்து அந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்னா தான் தட் இஸ் கால் சால்வெண்ட். அதே இன்சால்வெண்ட்னா கடனை அடைக்க முடியாத பர்சனுக்கு பேர் இன்சால்வெண்ட். ஓகேவா. அதோட ஆப்போசிட் தான் சால்வெண்ட்டு. கடனை அடைச்சிட்டாங்க இல்லை அடைக்கக்கூடியவங்கன்னு அர்த்தம். அடுத்தது சோம்னம்புலிசம்னா தூக்கத்திலே நடக்கிற வியாதி. அதுவே நடந்தாங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு பேர் சாம்னிலாக்விஸ்ட் அப்படின்னா தூக்கத்திலே பேசுகிறவங்கள வந்து சாம்னிலாக்விஸ்ட்னு சொல்லுவாங்க. அதே தூக்கத்திலே பேசுகிற அந்த ஹேபிட்டுக்கு பேர் ஆக்டுக்கு பேர் சாம்னிலாக்கி. ஓகேவா. ஆக்சுவலி இங்கே நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த LOQUA. ஏன்னா சாலிலாக்கி பார்த்தோம், இங்கே பாருங்கள் இங்கே சாம்னிலாக்கியும் பார்த்தோம். இந்த லோக்கின்னு வந்தாலே ஸ்பீச்சுன்னு அர்த்தம் இல்லை டாக்குன்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்த வார்த்தை சானட்னா
14 லைன் போயம், அதான் வந்து சானட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சோப்போரிஃபிக்கும் கிட்டத்தட்ட செடேட்டிவ் ஒரே மீனிங் தான். ஓகேவா, ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்ணக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் இல்லை எந்த ட்ரக்காக இருந்தாலும், ட்ரக் இந்த சென்ஸ் மெடிசன், அது வந்து சோப்போரிஃபிக்னு சொல்லுவாங்க, செடேட்டிவ்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சார்சரினா என்ன அப்படின்னா பிளாக் மேஜிக்கை தான் வந்து சார்சரின்னு சொல்லுவாங்க. பிளாக் மேஜிக்கை தான் வந்து சார்சரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த டோராபுஜி, அதுக்கப்புறம் டோராபுஜி இல்லை, இந்த இது சோட்டா பீமில் வந்துட்டு ஒரு சூனியக்காரி இருப்பாள்ல, அவள் வந்து என்ன பண்ணுவா, ஈவில் மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு மேஜிக் ட்ரிங்கை தயாரிச்சுட்டு இருப்பாள், பச்சை கலரில் கொதிக்கிற தண்ணி. தட் இஸ் கால்ட் சார்சரி. ஓகேவா, அந்த மாதிரியான விஷயத்துக்கு பேர் சார்சரி. அடுத்த வார்த்தை சொரோரிசைடுனா என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டர் தன்னுடைய சிஸ்டரே வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு பேர் சொரோரிசைடு. ஓகே, அடுத்த வார்த்தை சொவினீர்னா என்ன அப்படின்னா சம்திங் கெம்ட் அஸ் எ ரிமைண்டர் ஆஃப் அன் ஈவெண்ட். ஒரு ஈவெண்ட்டோட ஞாபகார்த்தமாக நீங்கள் ஒரு சின்னத்தை வச்சுக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு சொவினீர். ஓகே, அடுத்த வார்த்தை ஸ்பாசம்னா என்ன அப்படின்னா திடீர்னு வந்துட்டு மசில்ஸில் அங்கங்கே பிடிச்சிக்குள்ள தசை பிடிச்சிக்கும்ல, தசை வலிக்குது இல்லை தசை பிடிப்புக்கு பேர் தான் வந்து ஸ்பாசம்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்பீக்னா பேசுறது. சே சம்திங் இன் ஆர்டர் டு கன்வே இன்ஃபர்மேஷன். ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுறதுக்காக வேண்டி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு ஸ்பீச். ஓகே, அடுத்தது ஸ்பெசிமன்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு, அந்த ஸ்மால் அமௌண்ட்டு ஆஃப் சம்திங் தட் ஷோஸ் வாட் ரெஸ்ட் இட் இஸ் லைக். ஒரு சின்ன பீஸை பார்த்தா நமக்கு வந்துட்டு அது எப்படி ஃபுல்லாகவே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீ ஸ்பெசிமன் எடுத்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேம்பூ ட்ரீ எடுத்துக்கிறீங்கன்னா பேம்பூ ட்ரீலேருந்து நீங்கள் ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணி இதில் வைப்பீங்க. ஓகேவா, மைக்ரோஸ்கோப்பில் வந்து அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேம்பூ ட்ரீ என்டையராகவே அப்படி தானே இருக்க போகுது. அப்போ அந்த ஒரு குட்டியாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கீங்கல்ல பேம்பூ ட்ரீலேருந்து குட்டியாக ஒரு பீஸு, அதுக்கு பேர் தான் ஸ்பெசிமன். அந்த ஸ்பெசிமன் என்ன பண்ணுது, அந்த ஹோல் பேம்பூ ட்ரீ எப்படி இருக்குங்கிறதையும் காமிக்குது. அடுத்த வார்த்தை ஸ்பெக்யூலேஷன் என்ன அப்படின்னா ஃபார்மிங் ஆஃப் அ தியரி ஆர் கன்ஜெக்டர் வித்தவுட் ஃபர்ம் எவிடன்ஸ். ஒரு ஸ்பெக்யூலேட்டிவாக சொல்கிறது தான். ஓகேவா, இன்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொரு இது இன்ஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்னா உங்களுக்கு தகுந்த எவிடன்ஸ் இல்லாமல் ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்த கன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஸ்பெக்யூலேஷன். ஓகேவா, அடுத்தது வந்துட்டு ஸ்பீலியாலஜின்னு என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் கேவ்ஸை பற்றி படிக்கிறது. அதுவே வந்துட்டு செஃபாலஜின்னு ஒன்று படித்த ஞாபகம் இருக்கா? செஃபாலஜினா என்ன? செஃபாலஜினா ஓட்டிங் அண்ட் எலெக்ஷனை பற்றி படிக்கிறதா செஃபாலஜி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீலியாலஜி வேலை, செஃபாலஜி வேலை. இங்கே வந்து இடையில வந்து ஹச் வரும். ஓகேவா, ஸ்பீலியாலஜினா ஸ்டடி ஆஃப் கேவ்ஸ், செஃபாலஜினா ஓட்டிங்ஸ் அண்ட் எலெக்ஷன்ஸை பற்றி படிக்கிறது. அடுத்தது ஸ்பெண்ட் த்ரிஃப்ட் அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு பணத்தை தாறுமாறாக செலவழிக்கிறாரு, ரொம்ப வேஸ்ட்ஃபுல்லாக செலவழிக்கிறாரு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஸ்பெண்ட் த்ரிஃப்ட். அடுத்தது ஸ்பின்ஸ்டர்னா அன்மேரிடு உமனை வந்து ஸ்பின்ஸ்டர்னு சொல்லுவாங்க. அதுவே அன்மேரிடு மேனை பேச்சுலர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்த வார்த்தை ஸ்போக்ஸ்மேன் அப்படின்னா ஒரு குரூப்புக்காக ஒருத்தர் வந்து பேசுவார். ஒரு குரூப்பான மக்களுக்கு வந்து ஒரு பர்சன் இருப்பாங்க, அவர் தான் வந்து அவங்கள ஹெட் பண்ணி பேசுவார். அதுக்கு பேர் தான் ஸ்போக்ஸ்மேன். ஓகேவா, அது ஸ்போக்ஸ்மேன் வந்து இது வந்து ஜெண்டர். மேன் பேசினாங்கன்னா அது பேர் ஸ்போக்ஸ்மேனு, அதுவே உமன்ஸ் பேசினாங்கன்னா அது பேர் ஸ்போக்ஸ் உமனு. ஜென்ரலாக ஸ்போக்ஸ் பர்சன்னு சொல்லிடுவாங்க. அடுத்த வார்த்தை ஸ்பான்டேனியஸ்னால் அப்படியே நீரோட மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறது, எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனுமே இல்லாமல். ஓகேவா, பெர்ஃபார்ம்ட் ஆர் அக்கர்டிங் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் சடன் இம்பல்ஸ். அப்படியே தானாக வருது. உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது உங்களை வந்து ஒருத்தவங்க வந்துட்டு ட்ரிகர் பண்ணிடுறாங்க. ட்ரிகர் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு கோவம் வந்துருச்சு, அப்படியே வார்த்தை வந்துட்டு அப்படியே ஸ்பான்டேனியஸாக வந்துருச்சு அப்படின்னா வார்த்தை அப்படியே தானாக வந்துருச்சு. எதனால்? இந்த இம்பல்ஸ்னால், கோவப்படுத்துனதுனால. ஓகேவா, இம்பல்ஸ்னால் வந்துட்டு தூண்டுற மாதிரி அர்த்தம். ஓகேவா, அடுத்த வார்த்தை ஸ்பொராடிக்னா என்ன அப்படின்னா அக்கரிங் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். இது சிஜிஎல்ல ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கா, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸ்பொராடிக்னா என்ன, அக்கரிங் அட் ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம். அடுத்து வந்து ஸ்பியூரியஸ்னா நாட் பீயிங் வாட் இட் இஸ் பர்பஸ் டு பி, அதுதான் வந்து ஸ்பியூரியஸ். ஓகே, நாட் பீயிங் வாட் இட் பர்பஸ் டு பி, அதுதான் ஸ்பியூரியஸ்னா என்ன அப்படின்னா அது இதுதான் ஆனால் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக் ஆர் ஃபால்ஸ், அதை தான் வந்து ஸ்பியூரியஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபேக்காக இருக்கிறது, ஃபால்ஸாக இருக்கிறது, தட் இஸ் கால்ட் ஸ்பியூரியஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் and subscribe to Hi Bro. Bye.